அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இது வரைக்கும் மகர ராசிக்கு என்னென்னா 7.5 சனி அது இருந்தது. இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குதுன்னா 18/5/2025 5/12/2026 இந்த காலகட்டத்துக்கு வரைக்கும் ராகு கேது பயிற்சியாக இருக்க போகிறது. இங்கேருந்து பயிற்சி ஆகுது உங்களுக்கு 3வது வீட்டிலேருந்து 2வது வீட்டுக்கு ராகுவும், உங்களுக்கு 9வது வீட்டிலேருந்து 8வது வீட்டுக்கு கேதுவும் பயிற்சியாக 2 வீட்டில் ராகு கேது பயிற்சி ஆகும். ஸோ இப்போ 2ன்றது குடும்பஸ்தானம், 8ன்றது ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானம் மட்டும் கிடையாது, நமக்கு பல விஷயங்களில் பணபரம் கூட சொல்லியிருக்காங்க. பணங்காசு மறைமுக வருமானங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்லக்கூடிய இடமும் 8ஆம் இடமா இருக்குது. 8ஆம் இடம்ன்றது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல கேது வர போகிறாரு. உங்களுக்கு 2ன்றது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், பணபரம் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 தனஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2ஆம் இடத்துக்கு ராகு வர போகிறார். ஸோ இதனால் எந்த விதமான பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி சனி பயிற்சி இந்த ராகு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாலே சனி பயிற்சி ஆகிருக்கும். சனி 3ஆம் இடத்துல நன்மையை செய்யும், அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அவர் எந்த இடத்துக்கு போயிருக்காரு, அந்த குரு இப்போ ராகுவை பார்க்குறார். அதனால் மகர ராசியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே நான் நிச்சயமாக சொல்கிறேன், ராகு பயிற்சி ஆன உடனே பண வரவு காத்துட்டே இருக்கு. பணங்காசில் வரவு காத்துன்னு இருக்கு. பல பேருக்கு குடும்பம் பிரிஞ்சிருக்கும். மகர ராசிக்கு பொதுவாகவே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாகும். குடும்பம் பிரிகிற அளவுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். குடும்பம் பிரிஞ்சிருக்கும். அவங்கள திரும்ப ஒன்று சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஒருவேளை டைவோர்ஸே ஆயிடுச்சுன்னு ஒன்று சேர முடியாதுன்னா இது 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மகர ராசிக்கு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் அது மாதிரி உத்தியோகம் அதில் நல்ல உயர்வுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் இந்த தடைகள் நீங்கி வேலையில் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டாகும். அது மாதிரி உங்களுக்கு பல பேருக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியெல்லாம் ஏற்கனவே இருந்ததுன்னா அதில் வெற்றி கிடைக்கலாம். அது மூலமாக மறைமுகமான வருமானங்கள் கிடைக்கலாம். இது மாதிரி மறைமுகமான வருமானங்கள்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பொதுவாக நமக்கு ஏற்கனவே ஒருத்தர் பணம் தரணும், கேஸ் போட்டிருந்துருக்கலாம். அப்போ இந்த கோர்ட்டில் என்ன பண்ணலான்னா அதுக்கு வட்டியோடு சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். பல பேர் கன்சியூமர் கோர்ட்டுக்கெலாம் போய் அது மாதிரிலாம் வாங்குகிறாங்க. அதெல்லாம் மறைமுக வருமானங்கள் தானே. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி எப்போயானும் வாங்கி வச்சுருந்தீங்கள இடம், அந்த இடம் பிரச்சனையாக இருந்ததில்ல, இந்த பிரச்சனையை நான் தீர்த்துக்கிறேன்னு உங்கள்கிட்ட இடம் வாங்கிட்டு போயிடலாம். அது உங்களுக்கு லாபம். நல்ல ரேட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த பிரச்சனை நான் தீர்த்துக்கிறேன், நான் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க. இது என்னடாது பிரச்சனையாகவே வச்சுருந்தோம்ன்றது. அது மாதிரி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுன வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பெண்களுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் இந்த உடல்நிலை கோளாறுகள் இருந்திருக்கும். அந்த உடல்நிலை கோளாறுகள் உங்களுக்கு தீரப்போகிறது. ஆனால் நீங்கள் பேசும்போது மட்டும் கவனமாக பேசணும். யாராக இருந்தாலும் சரி, பேசுகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அதாவது நிதானமாக பேசுகிறதுக்கு பழகிக்கலாட்டினா மற்றவங்கள ஹார்ஷ் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் பேசுகிறதுனால பலவிதமான வாய்ப்புகளை நீங்கள் நழுவ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை பல பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. வாக்குஸ்தானம்ன்றதுனால ராகு பாம்பு மாதிரி நம்ம மற்றவங்கள கொத்தி ஹர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி நீங்கள் வார்த்தைகளுக்கு தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணிங்கனாலே இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்பக்காய் கவர்ந்துட்டு அப்படின்னாங்க. அது மாதிரி வாய்ப்புகளை நீங்கள் நம்ம இருக்கும் பொழுது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னா நீங்கள் கவனமாக பேசணும், நிதானமாக பேசணும். இந்த நிதானத்தை மட்டும் நீங்கள் கை வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய முன்னால் பண்ண முயற்சிக்கெல்லாம் இன்றைக்கி பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி மாணவர்கள் எடுத்துட்டோம்னா நீங்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கொஞ்சம் அலட்சிய மனோபாவம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் படிப்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். கொஞ்சம் உங்களை முயற்சி பண்ணி படிச்சிங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும். உங்கள் முயற்சி நீங்கள் உங்களை கெடுக்கக்கூடிய உங்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லேருந்து ஒரு நாளைக்கு இப்படி படிக்கணுன்ற மாதிரி நீங்களே உங்களை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா அது உங்களுக்கு மிக நல்ல உதவியாக இருக்கும். இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான ஏற்கனவே 7.5 சனி இருந்ததா அதுலேயே தள்ளி போயிருக்கோம். இப்போ 2ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றது தசா புத்திகள் அனுமதிச்சா நிச்சயமாக கல்யாணம் நடக்கும். உங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். தசா புத்திகளை அனுமதிச்சா நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. அதனால் ஏன்னா ராகு சனியை போல் பலன் கொடுப்பார். சனி உங்கள் ராசியாதிபதியாகவும்
உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ராகுவை வேற குரு பார்வை வர்றதுனால நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பல பேருக்கு குழந்தை பிறப்புக்கு இயங்கிட்டு இருந்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. பொதுவாக இந்த ராசிக்காரங்களுக்கு, இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான்றதுனால இந்த ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பெருமாள் கோயிலில் இல்லை ஆஞ்சநேயருக்கு இந்த ரெண்டில் எது பண்ணாலும் சரி தான். பெருமாள் கோயிலுக்கு போகலாம் போய் அங்கே புருஷ சுத்தம் அந்த உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா புருஷ சுத்தம் அந்த மந்திரங்கள் இருக்குது. சகஸ்திரதீரஷா புருஷக சகஸ்திராட்சத்தகத்ரபாத் அப்படின்னு வரும். அந்த மந்திரங்களை உங்களால் தெரிஞ்சதுன்னா சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா விஷ்ணு சகஸ்திரநாமம்னு இருக்குது. இந்த விஷ்ணு சகஸ்திரநாமத்தை தினமும் வீட்டில் ஒலிக்க செய்யலாம். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கூடவே சொல்லலாம். சொல்ல உங்களுக்கு பழக்கமாயிடும். குறைஞ்சது டெய்லி பண்ண முடியல அப்படின்னாலும் வாரத்தில் 2-3 நாளாச்சும் நீங்கள் விஷ்ணு சகஸ்திரநாமம் அதை சொல்லி நீங்கள் படிக்கலாம். ஒரு சில பேர் அனுமன் சாலிசா அப்படின்னு இருக்கு, அது அனுமனுக்கு நீங்கள் படிக்கலாம். இல்லை ஆஞ்சநேயருக்கு வடைமாலை போட்டு வேண்டிக்கலாம். இதெல்லாம் நான் எதுக்காக இவ்வளோ தரம் சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியாது. உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணிட்டீங்கனாலே நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் மிக மிக உதவியாக இருக்கும். பொதுவாக நம்ம ஜாதகம் பார்க்குறதுக்கு ரொம்ப இதை போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. நீங்கள் ஜென்ரலாக ராகுகேது பயிற்சி என்ன பலன் தரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி, ஓகே இந்த வருஷம் இதெல்லாம் பண்ணலாம், அந்த வருஷம் இப்படி பண்ணிவிட்டு பாக்கியெல்லாம் உங்களுடைய வழிபாடுகளில் கவனத்தை செலுத்தணும். அப்படி செலுத்துனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் ஓடுறதை உங்களால் பார்க்க முடியும். அதனால் வெறும் ஜாதகத்தை துரத்துறதை காட்டிலும் நம்ம சுவாமியை துரத்தலாம். சுவாமியை போய் வேண்டிட்டீங்கன்னாலே இது மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசிக்காரங்க நான் சொல்கிற மாதிரி சுவாமியை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டாலே உங்களுக்கு எல்லா விதமான நற்பலனும் உங்களை தேடி வர்றதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த ராகுகேது பயிற்சி மிக நல்ல பலன்களை கொடுக்கணும்னு சொல்லி நானும் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் சார்பாக எல்லாருக்கும் நன்மையே நடக்கட்டும். என்னுடைய பரிபூர்ணமான வாழ்த்துக்கள்.